இரண்டு மலைகள் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை புழக்குது. பாட்ட ராணி, நம்மள ராணி தள்ள போகுது சாணி. எதுக்கியா சாணி இருக்குது? எதுக்கியா என் முண்டாடி ஓ முண்டாடி நான் எப்ப பண்ணேன்? பாட்டு கேட்டேன். ஏய் ஓ முண்டாடி ராணி ராணி எதுக்கியா போல? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. என் முன்னாடி என் பாடலன்னு கேளுங்க. ஏய் அரவுசு குன்று மகன் எதுக்கியா என் முண்டாடி மேல பாடவா? யார் என் முண்டாடி? ஏன் முண்டாடியா? யோ ராணி என் முண்டாடி. வாணியே வாணி தான் என் முண்டாடி. ராணி என் முண்டாடில. அதே வாணியே ராணி மாதிரி வச்சிருக்கேன். என்னத்துக்கு வாணி ராணி மாதிரி வச்சிருக்கேன்? அதானே ராணிய ராஜாத்தி மாதிரி வச்சுக்கலாமே. ஏன் ரொம்ப எங்கேயோ இழுத்துருவீங்க? இங்க இருக்கிறவங்க எங்கேயோ இழுத்துருவீங்க. ராணி இந்திராணி, ராணி இந்திராணி வச்சுக்கோங்க. ஆளுக்கும் இடத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் ஞாபகம் சொல்லலாம். எவ்வளவு துமக்கிறவரை கண்ணை குத்தி விடாதையா? ஏற்கனவே அரசாங்க நீ ஒரு நேரம் சொல்லியா? அநியாயம் ஒரு சைக்கிள்காரன் சாகத்தாங்க. ஏன் அடிச்சுட்டியா? அடிக்கிற கார்ல எதுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கிட்டு இருந்து வந்த கார்காரன் லைட்டை ஃப்ளைட்டை தூக்கிட்டேன் பலாருன்னு. சரி, சுத்தமாக முன்னாடி போன சைக்கிள்காரன் நமக்கு தெரியல. எப்படி அடிக்கலாமையா? கிட்டத்தில் போன நல்லாவே வெள்ளை சட்டை தெரிஞ்சு கருத்து கொடுத்தா சுத்தம் ஆளுக்குள்ள இருந்தேன். நல்ல வெள்ளை ஆவணம் கொடுத்தேன். பாம்னு காவாய்க்குள்ள தவிட்டேன். நல்ல வேலை பொழைச்சா. நீ தப்பிச்ச. ஏன் அவனா இருந்தா உன்னை கொண்டு வச்சுப்பா. அது வாசம் தான். அவனும் பொழைச்சா நானும் பொழைச்சேன். நீர் வர காரணம் கூறுவீங்க. தண்ணி நிறைய நீர் கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு தடவைக்கிறேன். நீர் கடுப்புக்கு அருமையான ஒன்று. எதுல? அதுலதான். ஏய் எதுல நினைக்கிறீங்க? கடுப்பது எங்கே? கடுப்பது மேலே. தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கி தடவர விதன்னா அப்படியே வந்து ஒரு செப்புமையா. செந்தமிழிலே செப்புமையா என்று செந்தமிழ் தீர்ந்தமிழ் பைந்தமிழ் கடந்தமிழ் முத்தமிழ் அத்தனை தமிழ் நமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ? அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? போத்தரியும் அவ்வளவுதான். போத்தரி பங்கத்திலே போயிட்டு செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காது. எங்கள் தந்தைய நாடனு பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும் ஐயா. அவன்தான் தமிழ். சிறப்பு. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, தமிழ் மொழியோடு ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? பாருங்க, இந்த தமிழை பேசும் பொழுது எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா? என்ன அழகு! வாயை திறந்து பேசினால் அதை செவியார கேட்கும் பொழுது காதல ரத்தம். இன்னும் ஆழ்ந்து கவனித்தமானால் 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. மாமியா அம்மாக்கு என்ன பாருங்க. ஆமா, எப்படி எல்லாம் படிப்புக்காக சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் 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 என்று உரைக்கலாம். இந்த தமிழுடைய கொஞ்சம் ரத்தம் போயிட்டோமோ? தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது, அமிழ்ந்திருக்கிறது. இருக்கட்டும். ஆமா, எப்படிலாம் படிப்புட்டேன். சிறப்பு. பாதியோட கிடக்குது.
என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிருந்தா பத்திரமா 3 நாளா என்ன பூஜை இல்லையா? என்ன வேலை பார்த்தேன்? கேட்டு கெட்டு புலம்புலாம் பழஞ்சா போயிட்டு புலங்காமே பழஞ்சா போயிட்டு இன்னும் இந்த 3 நாள் 1 வருஷம் ஆயுமை கிடைக்கிறதுக்கு மறுபடியும் அடுத்த என்ன முயற்சி இதுக்கு 2 நாளைக்கு மட்டும். இன்னொரு நாள் ஒரு இடம் போட்டிருக்கிறேன். அதுதான் ரொம்ப சிறப்பு. சந்தோஷம். சொல்லி உள்ள போன பூஜை விடுவேன். தேங்காய் போட்டு ஓட்ட சாம்பிராணி பண்ணல. கண்ணை தெரிச்சு விழுந்தோம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி தள்ளி வச்சு புகையை மட்டும் அப்படியே அடிச்சோம்னா இனிமே சரி படிக்க சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 2 வாங்கி வாங்கிருக்கு. ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 10 எழுத்துக்களை கொண்டினார். 247 எழுத்துக்களை கொண்டு 247 எழுத்துக்கள் வைத்து தமிழ் மொழியை நாவிலே தானாவாட அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றீர்கள் என்று உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க இறைவனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன காரணம்? உங்களோடு எம்மோடு இந்த இடத்திலே கிடைத்து உமது எமது என்பது ஊர் மக்கள் ஒரு அளவுதான். ஒரு மனுஷனை பேசவே விடாம புடிச்சு தள்ளுனா எப்படியா பேர் வாங்குறது? மேடையில பேர் வாங்குறங்கிற பேர்ல அசிங்கம் பேசக்கூடாது. சரியா? மரியாதை பேசியா? என்ன சொல்ற? என்ன என்ன நொண்டா கூடாது. ஒரு தடியில மூக்கால தெரிஞ்சுக்குவேன். என்ன சம்பந்தம் சண்டைக்கு சண்டையோட போடுவோம். நான் சண்டைக்கு வரல. சண்டை பிடிக்காது. யாருக்கு சண்டை பிடிக்கும்? வேண்டாம். ஒரு அளவு அந்த அளவை போயிரியா? போக மாட்டேன். ஹலோ, நானும் பொறுமை போயிட்டு என்ன என்ன பிரச்சனை? என்ன சண்டைக்கு வந்து என்னை கட்டி அடிக்கிறது? இப்ப வேலைக்கு நான் போறேன். யாரு நீ? புராணம் பெருசாகவே புராணம் பூங்குற சொன்னேன். அசிங்கம் பேசலாமா? இதிகாசம் பெருசா இதிகாசம் பூங்குற சொல்லுவேன். சொல்லக்கூடாது. சொல்லுவேன். யாரு நீ? என்ன காரணம்? பாவம் பாவத்தை செஞ்சு படிக்கிறதுக்கு புராணம் பெரிதாங்க. ஆமா, புராண புத்தகம்னு சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதுதானே? பூவோட பிடிச்சி தள்ளிட்டீங்க. இத்தகம் பூன்னு தள்ளிட்டீங்க. இத்தகம் போயிடுச்சு. திருக்குறள் பூன்னு தள்ளிட்டீங்க. இத்தகம் பூ இங்க இருந்துச்சு. இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் எப்படி சொல்லியிருக்காங்க? புங்கல அப்படியா? 4 வார்த்தை கேட்டு முடிச்சு டக்குன்னு காமிட்டு இருக்கேன். அதோட சும்மா உரையாடி கொண்டிருக்கிற
எதுக்கு 1947 இருக்கிற ஆளுங்க இருக்கா சும்மா நார்மலா பேசுங்க வேண்டாம் ஐயா, வேண்டாம்னா விடியா ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது பெரிய தத்துவம் மேல புடுங்கின தத்துவம் நான் பார்க்காத தத்துவம் தத்துவம் குத்துவம் என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்ட தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். எது நாகரிகம்? மயிர் என்று ஒரு நாகரிகமா? அப்புறம் மயிரம் மயிர்னு சொல்லாம தயிர்னு சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று எப்படி அநாகரிகப்படுத்துகிறீர்கள்? எந்த வகையில் நியாயம் என்று கூறுவீர்கள்? இதுக்காக முடிவற்ற கடலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு என் கூத்துல சீர் செய்யுங்கள், என் ரோமத்தையும் ஒழுங்குபடுத்துங்க. மயக்க வெட்டி விடுறாங்க, வெட்டி விட்டு போறேன். பள்ளிக்கூடத்துல நமக்கு ஆகாத உரையாள் தமிழ் வாத்தியாங்க. ஐயா கொய்யாங்க நீ ஆன பொண்ணையா புள்ளி வேண்டாங்க. கல் எடுத்த மண்டையை புலந்து இருக்கீங்க, அதே மாதிரி கல் எடுத்த மண்டையை புலந்து விட்டுருவேன். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அது அல்ல, கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை எனக்கு நக்கி நடராஜை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் நான் ஆடும்போது குண்டலம் கீழே விழுந்தது, நான் நக்கி எடுத்தானே நக்கி நடராஜி என்று பேர் நாகராஜன் என்று சொன்னோனே எனக்கு சிவனுடைய கழுதையுடைய பாம்பு மட்டும்தான் எனக்கு நினைவூட்டுகிறது. ஓ என்று சொன்னோனே ஓம் என்ற பிரணம் வந்ததற்கு ஓ என்ற இந்த நாளங்களோடு சேர்த்தது மட்டும்தான் எனக்கு நீ நினைவூட்டுகிற அந்த இடத்திலே இந்த வழி பார்த்தோனே எனக்கு கருணை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ நட்சத்திரம் இருக்கிறது, கருணை விரலை காட்டினானே என்பது மட்டும்தான் எனக்கு நினைவு. தம்பி பெருமாள் என்ன, நான் ஒரு டைப்பான ஆளு, அதுக்கு பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருமணம் மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் நான் ஒன்னே முக்கால் அடியில் எழுதுகிறார். அகரபுல இடத்தெல்லாம் ஆடி உண்டே உலக திருவள்ளூருக்கு ஒன்னே முக்கால் அடி இருந்துச்சா, ஒரு போய் பிடிச்சி பார்த்தேன். அவே அரை அடி வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்காம என்று சொன்னோனே எனக்கு லட்சுமணை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் நான் சீதையை வனத்திலே விட்டு வரும் பொழுது கோட்டை போட்டால் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்பதற்காக அதையும் மீறினார். ராவணேஸ்வரன் சீதையை சிறையிடுத்து செல்கிறார். சென்ற ராவண லட்சுமணன் வந்து பார்த்தார்கள். சீதை இருக்கும் இடத்திலே சீதை கலவெளி. ராமன் பார்க்கிறார், மனது பதறுகிறது. லட்சுமணத்தை கேட்கிறான், தம்பி லட்சுமணா சீதை எங்கே? என்ன அழுகிற சீதை மனது பதறுகிறது. ஆனால் சீதை இருக்கும் இடத்தை பார்த்தவனை அந்த ஆஞ்சநேய பெருமான் ராமன் அழைத்து சீதை வெட்டி வந்து கடைசியில 14 ஆண்டு காலங்களுக்கு அயோத்தி வந்தாங்க. தயாரில் செத்து போய் சரி, அது இந்த மூலம் வெளியே வந்துட்டாலே அந்த மாதிரி பேசணும். ஆரம்ப கட்டமா இருந்துச்சுன்னா கர்ணக்கல் லேட்ல சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கிடுச்சுன்னா துத்தியில இருக்கிற துத்தியில வச்சு நச்சு போடணுங்கிறேன். ஐயோ துத்தியில நல்ல விளக்கெண்ணில் வதக்கணும். விளக்க வச்சு சுடணுங்கிறேன். ஐயோ விளக்கெண்ணில் நல்லா வதக்கி இளஞ்சூடா கொடுத்து வாயில சொல்லணும். ஓ இளஞ்சூடானா மெதுவா மெதுப்பா வெள்ளை துணியில வைக்கணும். வெள்ளைக்காரன் கொடுத்து கண்ணாடி பொட்டில் வைக்க சொல்லுவோம். ஓ வெள்ளைக்காரன் வெள்ளை துணி பாலிஸ்டர் துணி வைக்கக்கூடாது. குண்டி தீர்ச்சி விட்டுரும். நல்லா ரேஷன் கடை வேட்டி மாதிரி காப்பி வச்சு நல்லா அந்த ஆசிரவாயை அகட்டிட்டு உள்ள வச்சு இழுக்கி கோமத்தை கட்டிட்டோம்னா உள்ள வரைக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு நீங்கள் ஒரு பைய பார்த்து சாமி உள்ள போயிட்டா இல்லைன்னா லைட்டாக அப்படி ஷேர் பண்ணா யாட்டினா புள்ளி 4 புள்ளிவோம் லேசாக ஏனென்றால் பழனிக்கு திருஆவினங்குடியவர் திருநா மகாலட்சுமி ஆகியனால் பசு இன்னென்றால் சூரியன் பூ என்றால் பூமாதேவி தீ என்றால் அக்னிவான் ஐவரும் குடியுடைய திருஆவினங்குடி முருகப்பெருமான் படத்துக்கு கோதனா படம் நீ அப்ப டீ என்றாரே எனக்கு அக்னிவான். உங்களுக்கு இருக்கிற பார்த்தா பட்டத்திலேயே கந்தாவதனா எந்திரிச்சாவதனா நின்றாவதனம் படுத்தாவதனம் அது கேட்க எனக்கு ஒரு நாதி இல்லையா? கடவுளே கடவுள் 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 சொல்லிப்பார். நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றாரே
எனக்கு மனிதர்களை மட்டும் நான் நினைக்க தோன்றுவது. மனிதர் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு. ஐயோ ஐயோ சொன்னோனே எனக்கு எவனை மட்டுமே நினைவுகிறது. எவனுடைய அருகில் ஐயோ இருக்கா? ஐயோ அந்த வார்த்தை யாருமே பயன்படக்கூடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, யாருடைய நாவிடம் ஐயோங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன் இருக்கிறேன். மனிதனாகப்பட்டவர்களுக்கு எத்தனையோ தமிழ் மொழியிலே வார்த்தைகள் இருக்குது. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக ஏன் தீய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அமர்கிறேன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். தெய்வங்களும் சரி, முனிவர்கள், ஞானிகளும் சரி, எவ்வளவு தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்களே, அதை பேச வேண்டியதானே? ஏன் ஐயோ என்ற வார்த்தை அவசரமாக சொல்கிறீர்கள்? சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். காலை பிடிச்சி எப்படி தெரிஞ்சு ஐயா நல்லா இருக்குல்ல? நெஞ்சு வலி நெஞ்சு அடக்குன மகாவிஷ்ணு மகாலட்சுமி குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே, கோழி நேக்குமா? உன் குஞ்சு பெருசா, என் குஞ்சு பெருசா? எந்த குஞ்சா இருக்காங்க? கோழி குஞ்சு சொன்னீங்கன்னா அந்த கோழிக்கு ஒரு பெருமை இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இங்க எரும மாடா கட்டி கிடக்கா? கண்டுபிடி ஓட்டுக்கா? கழுத நாய் குட்டி ஓட்டுல இன்னையா புரியலையா? வண்டி பிரம்மனுக்கு அண்ணன் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கண்ணை வாங்கின வண்டி, சிவனுக்கு காலை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி. மயில் வண்டி, ரயில் வண்டி, எதுனாலும் உட்கார்ந்து குண்டி வேணாமா? குண்டி என்று சொன்னோம். நீ ஒரு தெய்வம் மனிதன் நோக்கி மிருகமா வந்ததான், பூமியை துளைத்துக் கொள்வது, வாழை எட்டி பெற்றான், குண்டி வெளியில் நின்றது. இன்றும் குண்டியை அழகாக வைத்து வணங்குகிறார்களே. குண்டிக்கெல்லாம் குங்குமம் பிடிச்சு கும்புவாங்க. குன்று இருக்க விடமெல்லாம் குமரன், குண்டு இருக்க விடமெல்லாம் குமரன், குன்று இருக்க விட குண்டி இருக்கும்ல, குன்று குண்டு இருக்க விடமெல்லாம் குன்று, குன்று இருக்க விடமெல்லாம் என்பதை நான்கு தண்ணி யார் மூஞ்சில முடிச்சேன்னு காலையில் எழுந்த உடனே நமது வலதுங்கையை உள்ளங்கையை பார்ப்பது மோட்சம். நவக்கிரகங்களை தனித்தனியாக திருப்பி வைத்தவன் இடைக்காடன். சொன்னோடனே நினைவுக்கு வருவது வெள்ளி முத்துராறு. மனுஷன் நிம்மதியாக இருக்கணும் இல்லையா? அப்பா துறை என்ன காப்பாத்துறா ஐயா? உலகத்திலேயே இப்படி ஒரு 23ஆம் புலிகேசி நான் பார்த்தேன்டா. பாத்துறேன் பாயா, நல்லா இருக்கியா? நான் பட்ட யூஸ உனக்கு என்ன தெரியும்? சுவிட்ச போடுறா. ஆமா, போகையில சாமியார் நின்னாரு, போட்ட உள்ள ஆள் பெருச்சு ஓடிட்டாரு உள்ள இருக்க. சும்மா திரும்ப வந்துடுறாப்ல. சரி, இருந்தாலும் சாமியார் அடிக்கிற பாவம் இல்லையா? சரி, நான் ஒன்றும் அடிக்கல. போச்சா? கோவில சாமியார் நின்னாரு, போட்ட உள்ள திருச்சி ஓடிட்டாரு சொல்றாரு. தெளிவாக கேட்கணும். அப்பா கேட்டாரு அப்படி சொல்ல. சாமியார் வந்திருக்காரு, அவருக்கு படக்கம் சோறு போடுறதுனா போட்டு விடு. சாமியார் திருச்சி போறதால இருக்கா போகணும். அப்படியா? இந்த புள்ள சொல்லிட்டு வந்து 2 கிளம்ப நீங்க போங்கடா போறாரு, வாங்கினா வர்றாரு, நம்ம வீட்டு வேலைக்கார மாதிரி நடந்துக்கிறாரு. போண்டா போறாரு, வாண்டா வர்றாரு, மோட்டு வேலைக்காரமா இருக்காரு. அவரு நம்ம வீட்டு வேலைக்காரன் வர சொல்லி அவருக்கு ஒரு போண்டா வாங்கி கொடுத்தா தின்னுட்டு அவர் வாரம் காண்டாங்க கோவிலுக்கு பாருங்க. லெப்ட் இருக்குது. அப்படித்தான் சொன்னாருன்னு அம்மா
ராணி உத்தரவாஜா ராணி மக ராணி அஜயத்து ராணி வேக வேகமாக வந்த நாயகிகள் ராணி புள்ள கொடுப்பேண்டி என்ன காதலா காதல் இல்லையா ஏற்கனவே அது கொடுக்குற ஜமத்துல எது எது சொல்லி எது என்ன என்னால வர போயாங்க என்னை பார்த்து நீங்க கண்ணடிக்கிறேன் ஆளு செம்மையா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்க நான் உங்க நினைப்பாவே இருக்கேன் நீங்க தான் என்னை விட்டுட்டு போயிடுறீங்க உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு நவாப்பழ கலர் செம்மையா இருக்கு நீ எப்ப வந்த எதுக்கே வந்த நீ ஏன் வந்தேன்னு நான் உன்னை கேக்குறேன் தம்பி தம்பி நல்ல பையனாச்சே இந்த பையனும் நவாப்பழ கடல்ல போடலையே அதாவது நீங்க நவாப்பழ கலர்ல ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுது என் மக பின்னாடியே மூந்தாது தொலைஞ்சு எதுக்கு வந்த ஏன் வந்த நல்லா பேசின அப்புறம் உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன் நானும் தான் இருக்கேன் உங்களை நான் உங்க வாழ்ந்தா உங்க கூட மட்டும்தான் வாழ்வேன் நானும் தான் சொல்றேன் நீ கேட்கவே மாட்டேங்கிறேன் உன்னை விஷத்தை வச்சு நான் கொல்லுவேன் சாமி ஐயோ செல்லம்மா சாமி ஆத்தாடி மாமான்னு கூப்பிடத்தான் மாமா அனுக்காது நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் என் பக்கத்துல வந்து நிக்காத நாய் மாதிரி மோந்து பார்த்துட்டே தெரியல போட்டு தெருக்கு வந்துச்சு நான் எப்ப சொன்னேன் உங்களை பாருங்க எப்படி நிப்பாட்டிட்டாருங்க முடியுமா இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அது எப்படி இருந்துச்சு கொல்ல பக்கமானாலும் 2 பிள்ளைகளோட போறது வெளியமானாலும் 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போறது என்ன பொம்பளைப்பட்ட வலிக்கு யாரா மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி மூன்றாசி அடுத்து பல்லது எப்ப பேச போற என்னைய பார்த்து என்ன வார்த்தை
நான் குறிச்சலும் இது என்ன பாசுங்க? ஐயோ ஐயோ, நல்லா இருந்த நேரத்தில் லூஸ் ஆகி என்னங்க பாருங்க, அவர் கரப்புல தந்து தொங்கு தண்ணி இருக்கிறாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி என்னை ஆடி பாடி வரவேற்று நீங்க நீண்ட கால வாழ விடும் எனது வாழ்த்துக்களுமே உரித்தாக. கிழிச்சாடா நல்லா மகரே பாரு மகரே ஆளுகளை வெக்கமா இல்லையா? 5 வருஷமா அப்படிதான் சிரிப்பாயிட்டு என்னமோ கரெக்ட் பின்னாடி கடல் மாதிரி தண்ணி, அருமையான படிக்கட்டு, உள்ளே இறங்கினால் குளிக்கலாம். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா 2 வாரத்துக்கு என்ன இங்கிட்டு ஒன்று சொருவி வச்சு இங்கிட்டு வரல இங்கிட்ட கூடி முடியே காட்ட போக முடியும். வெக்கமா இல்லை உனக்கெல்லாம்? இல்ல இருந்தா இப்படி தெரியுமா? நல்ல மணிக்கு எடுத்து சொல்றோம். வாங்க வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், வண்டியை தீய வச்சு கொளுத்து வேண்டாம். பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி உனக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 500 ரூபாய் வண்டி எடுத்துருப்போம். எதுக்கு என்ன இந்த வண்டி கொடுக்குறேன்? சும்மா தானே கிடக்குது. என்னை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிக்கலாம். அதான் கொடுத்துருவேன் எனக்கு பேர் சம்பளம். உன்னை கூட தூக்கி போட்டவனே மேற்கொண்டு அதை என்னை செருப்புட்டு அடிக்காம இருந்தானா போதும். பேரிச்சம்பளம் தான். பல்லெல்லாம் கலந்து கிளவி ஆனதுக்கு அப்புறம் காலத்துல வாழண்டா. விஷயம் தெரியுமா? என்ன? ஏய், நான் எங்க வா? அவள் வர
நீ ஒன்றும் ஆணியே போடுவா இல்லை ஆணியே வந்தால் நல்ல மனுஷன் நீ எப்ப போய் இது நிற்கிறியா நீ நீங்க தவறா நினைக்கிறீங்களா ஏய் அப்படி பேசாதீங்க உன்னை பாதுகாக்கிறதே எனக்கு வேலையா போச்சு உங்களை தான் நாங்க பாதுகாக்கணும் தங்கச்சி நீங்க போறீங்க அவன் தான் மத்தாரதன் யார் இவர் நாரதன் வருக வருகவே நல்லா குருடாயிலு பெனாயிலு தெட்டாயிலாம் போட்டு மண்ணெண்ணி போட்டு வரு வணக்கங்களே மகிழ்ச்சி என்று உருவாகட்டும்